இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1 லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 2 வீடியோவாக இந்த வீடியோவில் 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் அறிய அகராதி தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் யார்? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் அறிய அகராதி தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரோடு தமிழன்பன் எந்தெந்த வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார்? ஈரோடு தமிழன்பன் எந்தெந்த வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார்? ஆன்சர் ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரைக்கோ. ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரைக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? ஆன்சர் 2004ஆம் ஆண்டு. ஆன்சர் 2004. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது? ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது? ஆன்சர் தமிழன்பன் கவிதை. ஆன்சர் தமிழன்பன் கவிதை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று கூறும் நூல் எது? இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் பிங்கள நிகண்டு. ஆன்சர் பிங்கள நிகண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக தாய்மொழி நாள். உலக தாய்மொழி நாள். ஆன்சர் February 21. ஆன்சர் February 21. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். ஆன்சர் சிங்கப்பூர் மற்றும் இலங்கை. ஆன்சர் சிங்கப்பூர் மற்றும் இலங்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு தருக. எத்தனை எத்தனை அடுக்கு தொடர். எத்தனை எத்தனை அடுக்கு தொடர். ஏந்தி வினையச்சம். ஏந்தி வினையச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விட்டு விட்டு அடுக்கு தொடர். விட்டு விட்டு அடுக்கு தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? ராமசரிதம் என்னும் இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தமிழ் விடு தூது. ஆன்சர் தமிழ் விடு தூது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் விடு தூதின் ஆசிரியர். தமிழ் விடு தூதின் ஆசிரியர். ஆன்சர் பெயர் தெரியவில்லை. தமிழ் விடு தூதின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நெக்ஸ்ட், தமிழ் விடு தூது குறிப்பிடும் 3 இனங்கள். தமிழ் விடு தூது குறிப்பிடும் 3 இனங்கள். ஆன்சர் துறை, தாளிசை, விருத்தம். துறை, தாளிசை, விருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்தாமணி என்ற சொல் குறிப்பது. சிந்தாமணி என்ற சொல்லானது குறிப்பது. ஆன்சர் சிதறாத மணி. ஆன்சர் சிதறாத மணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் விடு தூது குறிப்பிடும் முக்குணங்கள். தமிழ் விடு தூது குறிப்பிடும் முக்குணங்கள். ஆன்சர் சத்துவம், ராசசம், தாமசம். சத்துவம், ராசசம், தாமசம். நெக்ஸ்ட்டு, அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். ஆன்சர் சத்துவம். ஆன்சர் சத்துவம். நெக்ஸ்ட்டு, சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம். சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம். ஆன்சர் தாமசம். ஆன்சர் தாமசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், போர், தீவிரமான செயல் ஆகியவற்றை குறிக்கும் குணம். போர் மற்றும் தீவிரமான செயல் ஆகியவற்றை குறிக்கும் குணம். ஆன்சர் ராசசம். ஆன்சர் ராசசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் விடு தூது குறிப்பிடும் வண்ணங்கள். தமிழ் விடு தூது குறிப்பிடும் வண்ணங்கள்.
ஆன்சர் 5 வண்ணங்கள். ஆன்சர் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊனரசம் என்பதன் பொருள் என்ன? ஊனரசம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் குறையுடைய சுவை. ஆன்சர் குறையுடைய சுவை. நெக்ஸ்ட்டு. வனப்பு என்ற சொல்லின் பொருள். வனப்பு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் அழகு, தொன்மை, இயைபு. அழகு, தொன்மை, இயைபு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 கண்களை போன்று 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு என்ன பெயர்? 2 கண்களை போன்று 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு என்ன பெயர்? ஆன்சர் கன்னி. ஆன்சர் கன்னி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை எது? தமிழில் 2 அடிகளை கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை எது? ஆன்சர் கன்னி. ஆன்சர் கன்னி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் விடு தூது குறிப்பிடும் குணங்கள். தமிழ் விடு தூது குறிப்பிடும் குணங்கள். ஆன்சர் மொத்தம் 10. ஆன்சர் 10. நெக்ஸ்ட்டு. சுவை எத்தனை வகைப்படும்? சுவை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். ஆன்சர் 6 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அம்மை முதலிய அலகுகள் மொத்தம் எத்தனை? அம்மை முதலிய அலகுகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 8. ஆன்சர் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு தருக. செவிகள் உணவாக. செவிகள் உணவாக. ஆன்சர் 4ஆம் வேற்றுமை தொகை. ஆன்சர் 4ஆம் வேற்றுமை தொகை. செவிகளுக்கு உணவாக அப்படின்னு வந்திருக்கணும். கூ மறைந்து வந்துள்ளது. 4ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இலக்கண குறிப்பு. நா என்பதன் இலக்கண குறிப்பு. ஓர் எழுத்து ஒரு மொழி. ஆன்சர் ஓர் எழுத்து ஒரு மொழி. தூது எவ்வகை இலக்கியம்? தூது எவ்வகை இலக்கியம்? ஆன்சர் சிற்றிலக்கிய வகை. ஆன்சர் சிற்றிலக்கிய வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை. தூது அனுப்பப்படும் பொருட்களின் எண்ணிக்கை. ஆன்சர் மொத்தம் 10. ஆன்சர் 10. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் தூது. ஆன்சர் தூது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தூது இலக்கியத்தின் வேறு பெயர். தூது இலக்கியத்தின் வேறு பெயர். ஆன்சர் சந்து இலக்கியம். ஆன்சர் சந்து இலக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் விடு தூது எந்த கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? தமிழ் விடு தூது எந்த கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? ஆன்சர் மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர். ஆன்சர் மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 268. ஆன்சர் 268. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர். தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர். ஆன்சர் உவேசா. ஆன்சர் உவேசா. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் விடு தூதுவை உவேசா பதிப்பித்த ஆண்டு. தமிழ் விடு தூது நூலை உவேசா அவர்கள் பதிப்பித்த ஆண்டு. ஆன்சர் 1930. ஆன்சர் 1930. நெக்ஸ்ட் கொஸ்டின். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? அதாவது குண்டலம் அப்படிங்கிறது குண்டலகேசி, வளையாபதி, சிந்தாமணி, மேகலை இது எல்லாமே வந்திருக்கு. இந்த 50 காப்பியங்கள் நூல் எல்லாமே வந்திருக்கு. அவ்வாறு இயற்றிய பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் சுத்தானந்தா பாரதியார். ஆன்சர் சுத்தானந்த பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் விடு தூதுவில் அமைந்துள்ள பா வகை. தமிழ் விடு தூதுவில் அமைந்துள்ள பா வகை. ஆன்சர் கலிவெண்பா. ஆன்சர் கலிவெண்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சாஃப்ட்வேர் என்பதன் இணையான தமிழ் சொல்லை காண்க. சாஃப்ட்வேர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. ஆன்சர் மென்பொருள். ஆன்சர் மென்பொருள். நெக்ஸ்ட்டு. ப்ரௌசர் என்பதன் தமிழ் சொல். ப்ரௌசர் என்பதற்கு இணையான தமிழ் சொல். ஆன்சர் உளவி. ஆன்சர் உளவி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிராப் என்பதன் தமிழ் சொல். கிராப் என்பதன் தமிழ் சொல். ஆன்சர் செதுக்கி. ஆன்சர் செதுக்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கர்சர் என்பதற்கு இணையான தமிழ் சொல்.
கர்சர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல். ஆன்சர் ஏவி அல்லது சுட்டி. ஏவி அல்லது சுட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சைபர் ஸ்பேஸ் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல். சைபர் ஸ்பேஸ் இணையவெளி. ஆன்சர் இணையவெளி. நெக்ஸ்ட்டு சர்வர். சர்வர் இதற்கு இணையான தமிழ்ச்சொல் வையக விரிவு வலை வழங்கி. வையக விரிவு வலை வழங்கி. நெக்ஸ்ட்டு ஃபோல்டர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் உரை. ஃபோல்டர் உரை. லேப்டாப் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் மடிக்கணினி. லேப்டாப் மடிக்கணினி. நெக்ஸ்ட்டு உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது எது? உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது ஆன்சர் கிரேக்க மொழி. ஆன்சர் கிரேக்க மொழி. நெக்ஸ்ட்டு நாவாய் என்ற தமிழ் சொல்லானது ஆங்கிலத்தில் எவ்வாறு மாறியுள்ளது? நாவாய் என்ற தமிழ் சொல்லானது ஆங்கிலத்தில் அது மருவி எவ்வாறு மாறியுள்ளது? ஆன்சர் நேவி என்று மாறியுள்ளது. நேவி என்று மாறியுள்ளது. அவ்வளோதான். நம்ம 50 வினாக்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஏற்கனவே பார்ட் 1ல் 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம மீதி உள்ள 100 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.